பரத்தின் மேல், அந்த ஒன்றுபட்ட உணர்வின் மேல், முழுமையின் மேல் நம்முடைய கவனம் பாயும்போது இது அழிந்து போகிறது, இது இல்லாமல் போய்விடுகிறது. இல்லையா? அப்போ அதனுடைய பார்வையில், முழுமையினுடைய பார்வையில் இருந்து பார்க்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் எது நடந்தாலும் முழுமையாகத்தான் இருக்க வேண்டும். பதில் கிடைத்து விட்டதா? என்ன பதில்? நான் என்று இருக்கும் வரை அதை உணர முடியாது. அதோடு அதோட கருதல் வேண்டும். இது இருக்கிற வரைக்கும் அதனுடைய செயல்பாடு, முழுமையினுடைய செயல்பாடு நம் கண்ணுக்கு தெரிவதில்லை. ஏற்ற இறக்கங்கள் நமக்கு தெரிகிறது. முழுமையினுடைய செயல்பாடு மட்டுமே, அதனுடைய செயல்பாடு மட்டுமே செயலாகும் போது இதனுடைய விருப்பு வெறுப்பு, இதனுடைய ஏற்றத்தாழ்வு, இதனுடைய மதிப்பிடுதல் எல்லாமே இல்லாமல் போய்விடுகிறது. இருப்பது முழுமை மட்டுமே. புரிந்ததா? வேறு கேள்விகள்? எப்பொழுதெல்லாம் நம் மீது படும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பூர்ண கருணை, அவனது கருணை நம் மீது படுவது நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி தயாராக வேண்டும்? பதில் உள்ளதா? இது அது என்று இருக்கிற வரைக்கும் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய பொருள், ஆசீர்வதிக்கக்கூடிய பொருள், ஆசீர்வாதம் என்ற மூன்று இருக்கிறது. இது என்பது இல்லாமல் அது மட்டுமே இருக்கிறது என்பது கரைத்துக் கொள்ளும். புரிகிறதா? இல்லை, புரியவில்லை. நான் பிரார்த்திக்கின்றேன், நான் தியானிக்கின்றேன். எங்கெல்லாம் நாம் 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 என்ற அகங்காரம் இருக்கின்றதோ அங்கே இறைவனுடைய கருணை இருக்காது. நான் என்ற இல்லாமல் எல்லாம் அவன், எல்லாம் இறைவன், எல்லா செயலும் இறைவனுடையது, எல்லாம் இறைவனால் அர்ப்பணிக்கப்பட்டது, எல்லாம் இறைவனால் கொடுக்கப்பட்டது என்ற நிலையில் நாம் செயல்படும் போது அந்த இறைவனுடைய கருணை பூர்ணமாக நமக்கு புரிகின்றதா? புரியுது. அறிதலுக்காக மட்டுமல்ல, கேட்பதற்காக மட்டுமும் அல்ல, அதை செயலாக்க ஒவ்வொரு நொடிகளும் நம் வாழ்க்கையில் நாம் செலவிட வேண்டும். நம் உடலுக்குள்ளே எத்தனையோ கோடி ஜட அணுக்கள் இருக்கின்றது. அவற்றையெல்லாம் விழிப்பு நிலைப்படுத்த முயற்சிக்க வேண்டும். அவற்றையெல்லாம் நாம் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உணர்வின் எத்தனைப்பு, அந்த உணர்வின் தாகம், வேட்கை, சூட்சமத்தை அறிந்து புரிந்து வாழ்க்கையில் செயலாகக்கூடிய பக்குவத்தில்
நம் சரீர மண்டலத்தை நாம் ஒவ்வொரு கணமும் பேணி பாதுகாத்து வலு கொடுக்க வேண்டும். புரிகின்றதா? காலத்தை வீணாக்காமல் செயல்களை நற்செயல்களுடன் கூட்டி வளர்க்கவும். புரிகிறதா? நற்செயல் என்பது ஒவ்வொரு அணுவையும் விழிக்கச் செய்வதுதான். இச்சரீர மண்டலம் மிக உயர்ந்த மண்டலம் பிரபஞ்சத்திலே. அதை முழுமையாக நாம் பயன்படுத்திக் கொள்ளல் வேண்டுமில்லையா? ஆக அந்த தேகத்தின் புத்தியிலிருந்து விடுபட்டு அத்தியாத்ம புத்தியில் நம்மை நாம் ஒருங்கிணைத்து வளர்த்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் ஒவ்வொரு கணமும். அது எந்த இடத்தில் இருந்தாலும் நாம் அந்த விழிப்பின் மீது நமக்கு ஏற்படும் மோகம், அந்த விழிப்பின் மீது நமக்கு ஏற்படும் தாகம், அது நம் அணுக்களை மாற்றிவிடும். பிறருக்காக அல்லாமல் தனக்காக, தன் உயிருக்காக, தான் பெற்ற இந்த பொக்கிஷமான உடலை பாதுகாப்பதற்காக, இது பெற வேண்டிய நற்கதியை வளர்ப்பதற்கான முயற்சியில் நாம் ஒவ்வொரு கணமும் இருக்க வேண்டும். புரிகின்றதா? இதுக்கு என்ன விடை வந்திருக்கிறது? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஞானிகளின் வாழ்க்கையா அப்படின்னு தோணுது. இது சரியானதா எனக்கு தெரியல. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே மாறக்கூடியது இல்லையா? மாற்றம் அடைந்து போய்கிட்டே இருக்கு இல்லையா? இன்றைக்கு செடியாக இருக்கும், நாளைக்கு மரமாகும், அதுக்கு அடுத்த நாள் அது விதையாகிவிடும், காயாகி விதை